guys, நான் வாட்சிட்டு இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாஷ் கார்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். இது என்ன கேம் புதுசாக இருக்குன்னு கேட்காதீங்க. இது ஒரு கார் கேமாக தான், ஆனால் வந்து ஷூட்டிங் கேம். என்னடா நீ வீடியோவே போடல, என்னடா பண்ண வீட்டிலலாம் உட்காந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க வீட்டில் தாங்க சும்மாத்தே உட்காந்துருந்தேன். சரி இன்றைக்கி பாவமே போடலான்னு பார்த்துருக்கேன். அப்படியே நான் வந்து இந்த ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஸ்பின்னில் ஏதாச்சும் நல்லா கிடைக்குமான்னு பார்க்க வேண்டும். பார்ப்போம். போனதாட்டி 3 ஜெம்ஸ். அதே இது நம்ம என்ன ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 3 ஜெம்ஸை கொடுத்து ஏமாற்றிடுவாங்க நம்மளை. அதே மாதிரி இங்கேயும் இந்த கேம்லேயும் ஏமாத்துறாங்க. இதை வந்து நான் பர்சனலாக விளாடுவேன் இந்த கேமை. சரி வாங்க இன்னைக்கு இதுதான் வீடியோ. சரி வீடியோக்குள்ளே போகலாமா? சரி போவோம். நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் இடத்த பிடிக்கிறது அந்த கேமு. ஆனால் இது ஏற்கனவே டேய் இப்போ தாண்டா வந்து இந்த கேம் ஆரம்பித்ததுலேயே போட்டாங்கம்மா. அதுக்குள்ளேயே நம்மளை இப்போ தான் வந்தோம். சரி இது வந்து 7 நிமிஷத்துலேருந்து தான் வந்துச்சு, 7 செகண்ட்லேருந்து தான் வந்தனால புது மேட்ச் ஆரம்பித்தா தான் நல்லா இருக்கும். பாப்பா போய் வந்து டக்குன்னு செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஆரம்பிக்கிறான். வந்தாச்சுங்க. இதை எடுத்துட்டு போட்டாச்சு, ஒருத்தரை போட்டாச்சு. இன்னொருத்தர் வாடா. ஐயோ மாட்ட மாட்டாயிலே டே. ஐயோ இன்னொரு செத்துருப்போங்க, பயங்கரமான நாளாக்காடே. ஐயோ அதை குண்டை தூக்கி போட்டு போயிடுவோம், அவ்வளோதான். பின்னாடி வரானா? ஐயோ மிஸ்ஸுங்க வேணும். ஐயோ பின்னாடி வர போட்டு தெளியாம அது டெத்து பாசுங்க. ஏன் எடுக்கலடா? அதை எடுக்கலைன்னா நான் செத்துருவேன். இந்த பேர் சொல்லி முடிக்கல செத்துட்டேன்னா. இங்கே பாருங்கள், நம்மளை விட நிறைய ப்ரோ பிளேயர்லாம் இங்கே இருக்கா என் போல். ஆனாலும் நான் தான் ப்ரோ பிளேயராக இருப்பேன். இன்னொரு தாட்டி வரலாம். இன்னொரு தாட்டி நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்கிற அந்த இடத்த, அவ்வளோதான் கேமே. ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டோம்னா அந்த கேமை முடிஞ்சு நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தருவாங்க. இன்னொருத்தரம் போட்டாச்சு. 2 கில் பண்ணியாச்சுங்க நம்ம. இன்னும் மாட்டில் எவனோ இது மாட்டலை. அதுக்கு தான் பார்த்துருக்கேன். லேண்ட்மைன் மாட்டுச்சு, போட்டு விட்டோன்ட்டேன். எவனும் மாட்ட மாட்டுறான், அவ்வளோ சுலபமாக மாட்ட மாட்டுறாங்க. இவனை போட்டாச்சு. வேறு வாங்கடா என்கிட்டடா. என்னையா ஃபஸ்ட்டு எடுத்தோட போட்டாங்க. இன்றைக்கி விட மாட்டேன், இவங்களெல்லாம் விட மாட்டேன். அடுத்து வந்து இந்த கேமு என்னோடய பிரதரோடு விளாண்டு போடலாமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா இதுவும் வந்து இந்த கேம் தான், விளாட்ற மாதிரி தான். அதனால் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன் அந்த மாதிரி எங்கள் அண்ணனோட விளாண்டு. வந்தாச்சு. மறுபடியும் லேண்ட்மைன் வச்சுட்டு ஓடிடுவோம். ஒருத்தர் செத்துட்டாங்க அதில் லேண்ட்மைனில். ஆஹா நம்ம வச்சிடலாம். இன்றைக்கி மொஷால் வருதாங்க, அப்படி சூப்பராக வருதுக்கா. நம்மளுக்கு விக்கெட்டா? ஐயோ பாவி மிஸ் ஆகிட்டாங்க. இன்னொரு தாட்டி கிடச்சிச்சு. இப்போயாச்சும் போடலையா? ஏன்டா அவனுக்கு மட்டும் போட்டாலாம், எங்களுக்கெல்லாம் நாயம் இல்லையாடா? ஐயோ இதே மாதிரி தான் நான் வச்சுருக்கேன், வவ்வால் மாதிரி. அந்த வவ்வால்லாம் பறந்து வரும். நான் அப்படி சீக்கிரம் ப்ரோ பிளேயர் திஸ் கேம், ஓகேவா? ஐயோ இதுதான் சொல்ல முடியாது. அங்கே அடுத்த பாட்டு போட்டு ஃபஸ்ட் இடம் பிடிக்கிறேன். 3 தாட்டி போடுவேன், ஃபஸ்ட் இடத்த பிடிக்கிறேன். சரிங்களா? அது எனக்காச்சும் போடுவேன் கண்டிப்பாக. இந்த பாருங்கள், அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாகிட்டாங்க, வளர்த்து விட்டவங்க தான். ஐயோ எவனுமே மாட்ட மாட்டுறாங்க. அவங்க மட்டும் போட்டால் கரெக்டாக ஃப்ளூக்கில் போட்டாலும் விழுந்துருது. அவங்க சொல்லி முடிக்கல. ஏன்டா நான் வந்து என்னத்தான் அடிக்கணும் போல இருக்காடா. டேய் இங்கே பாருங்கள், 1வது லெவல்லாம் போயிட்டாங்க. நம்ம 16வது லெவல் இருக்கிறதுல நம்ம தான் அதிக லெவல்னு நினைக்கிறேன். 16வது லெவல் நம்ம. ஐயோ இதுதான் ஜியோ. வரல விடுங்க, வரல ஒன்றும். இந்த பாம்பெலாம் பார்த்தா அதெல்லாம் பயப்படாதீங்க. நீங்கள் மட்டும் உள்ளே விட்ருங்க. பயப்படாதீங்கன்னா அது எப்படி பயப்படாதீங்கன்னா, நீங்கள் எப்போ வந்து ஸ்பான் ஆகிறீங்க ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் ஜெஸ்டியா நம்ம 4 கில்லு 1வது லெவலில் 18 கில்லுங்க. நான் பார்த்ததுலேயே ஹையஸ்ட்டு ஸ்கோர் தாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் பார்த்ததில் இது வரைக்கும் நான் 13 அடிச்சிருக்கேன், அவ்வளோதான். அப்புறமா இன்னொரு மேட்ச் வந்துட்டேன். அதுக்கு
வந்தவோடய இப்படி போட்டு தள்ளுறீங்களேடா, கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்காடா. இதை எடுத்துகிட்டு லேண்ட்மைனை இங்கே வச்சிருவோம், வர வழியில் வச்சிடணுங்க. அப்போ தாங்க இந்த மாதிரி பொறுக்கி போயிருந்ததுன்னா வர வழியில் வச்சிடணும், அப்படின்னா செத்துருவாங்க. செத்துட்டியா பாருங்க. நான் வந்து பேசிக்கலி ப்ரோ பிளேயர்லாம் திஸ் கேமு. என்னடா நீங்கள் ஏன்ட்டெல்லாம் வந்து எங்களை ஹேக்கருங்க, ஹேக்கர் தாங்க. ஓகே எப்படி இருந்திருக்காண்டு இல்லை வாட்டு வரையா சட்டுக்கு அங்கிட்ட எடுக்கிட்டு போடுறியா, வாட்டு ஃப்ளூக்கில் விழுகுதா இல்லை போடுறானா உண்மையா? நான் சும்மா அதை மேலே போட்டு விட்டேன், மேலே விழுகாது, சும்மா போட வேண்டியதே. பாம் சும்மா கையில் வச்சுட்டு இருக்க முடியாது, வந்த வரைக்கும் லாபம்னு போட வேண்டியதே. அது அவன் தாங்க போடுறாங்க, அவன் தான். இங்கே பாருங்க எப்படி, அது எப்படிங்க கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் வரையான், எப்படி தான் தெரில, இன்விசிபிளாக இருக்கான். அவனை போடுறோம். இங்கே பாருங்க, என்னையே போடலாம் பார்க்குறியா? ஏதாவது இல்லை செத்துட்டியாங்க சொன்னேன்னா, அவனை போடுறோன்னா அடுத்த செகண்டே நான் போட்டுருங்க. தெரியாதா யாருன்னு? இந்த கேம்லாம் விட்டு பாருங்க, நான் இப்படி விளாடுவேண்டு. நான் வந்து இந்த கேமை பிசியில் வச்சுருக்கேன், அது கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அவனை போடணும்னு பார்த்துட்டேம்மா. டேய் ஏன்ட்டா அப்படி பண்ணுற? நான் டேமேஜை குறைச்சி விட மற்றவங்க கில் எடுத்துக்கேன், நான் டேமேஜை குறைச்சி விட மற்றவங்க கில் எடுத்துக்கேன். இதே மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. அதே லேண்ட்மைனில் மறுபடியும் செத்துட்டேன். ஏன்டா அப்படி இருக்கீங்க? டேய் எங்கெங்கே வைக்கிறாங்களோ அவங்களுக்கே தெரியாது, ஆனாலும் எப்படி இருந்தாலும் செத்துடுறோம். நம்ம வச்சு பாம்புலலாம் எவனும் சாக மாட்டாங்க லேண்ட்மைனில், ஆனால் மற்றவங்க வச்சதில் எப்படித்தான் ஓட்ட கற்றுக்குறாங்கப்பா. ஐயோ சுட போறானே, சுட்டா 2 பேருங்க அட்ட டைமில் 2 பேரை போட்டு தள்ளிட்டாங்க. இந்த இதில் வந்து இந்த ஹேக்கர் வந்தாவே எதில் இருந்தாலும் ஹேக்கர் இதுலேயுமாடா. இது வந்து ஒன்றுமே ஆகாதுங்க, சும்மா மற்றவங்க வச்சு தான் சாவாங்க. போன மேட்ச்சில் செத்தோமே அப்படிதான் பார்த்தீங்கன்னா, போன மேட்ச்சில் நல்ல வேலை தள்ளி விட்டாங்க. தேங்க்ஸ்ரா தம்பி, தேங்க்ஸ்ரா தம்பி, தள்ளி விட்ட நல்ல வேலை. இந்த மேட்ச்லேயும் நம்மளால் வர முடியாது. சரி ஓகே, இந்த கேம் பிளேவை இதோட முடிச்சுக்குவோம், ஏன்னா சின்ன கேம் பிளே தான், அடுத்தாட்டி பெருசாக போடுவோம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் HDG. பாய்.